குட் மார்னிங் டு ஆல். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா, பாருங்கள் என்னென்னா ஒரு ப்ராப்ளம் பாருங்கள். ஆக்சுவலாக ஒரு 5 ப்ராப்ளம் போட்டிருப்போம். 6வது ப்ராப்ளம் பாருங்கள். இப்போ எஃப் ஆஃப் செட் வந்து இந்த மாதிரி கொடுத்துருக்காங்களா, அது அன்னோன் ஏபிசி ப்ரெசென்ட் ஆகிருக்கு. இந்த ஃபங்க்ஷன் வந்து டிஃப்ரென்ஷியபிள் ஆன் சின்னு கொடுத்துட்டாங்க. ஆக்சுவலாக இது என்டையர் ஃபங்க்ஷன் கொடுத்துருக்காங்க, ரைட்டுங்களா. கொடுத்துட்டு த வேல்யூஸ் ஆஃப் ஏபிசின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த மாதிரி கொஸ்டின் வந்து எம்சிக்யூவில் வந்து கேட்கக்கூடிய அருமையான கொஷின்ஸ், சரிங்களா. ரைட். ஸோ இப்போ நம்ம என்ன செய்கிறோம்னா, நம்ம என்ன பண்ணுறோம், ஸோ டிஃபரன்ஷியபிலிட்டியாக இருந்தால் சிஆர் ஈக்குவேஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணணும், சரிங்களா. எஃப் இஸ் டிஃபரன்ஷியபிளி அட் ஏ பாயிண்ட்டாக இருந்தால் சிஆர் ஈக்குவேஷன்ஸ் ஆர் சாட்டிஸ்ஃபைட் அட் த பாயிண்ட் ஏ. ஸோ அதை யூஸ் பண்ணி நம்ம பண்ணுறோம். இப்போ சிஆர் ஈக்குவேஷனுக்கு நம்ம 2 டிஃப்ரெண்ட் ஃபார்ம்ஸில் வச்சோம். அட் ஏல இந்த கண்டிஷன்ஸ் கொண்டு வரலாம், அட் ஏல இந்த இது. ஸோ ரெண்டில் ஏதாச்சும் ஒன்று கொண்டு வரலாம். ஐ யூஸ் திஸ் மெத்தட், சரிங்களா. ஐ யூஸ் திஸ் மெத்தட். ஏன்னா இதுக்கு நான் 4 இதை போட்டுக்கிட்டு அப்புறம் இதை ஞாபகம் வச்சுக்கிட்டு இருக்கேன். இதுக்கு சிம்பிளானது தான், சரிங்களா. ரியல் பார்ட் 2 இமேஜின் பார்ட் ரெண்டுமே ப்ரெசென்ட்டாக இருக்கும்போது சிஆர் ஈக்குவேஷன் வெரிஃபை பண்ணுறதுக்கு தான் எனக்கு பெஸ்ட்டு சாய்ஸ், சரிங்களா. இதை போட்டு இதை ஞாபகம் வைக்கணும், இது எனக்கு சிம்பிளாக இருக்கும், ஓகேங்களா. ஓகே, ஸோ இதை இப்படி கூட எழுதியிருப்பாங்க, ஓகேங்களா. ரைட். ஸோ இதை நம்ம யூஸ் பண்ணி அழகாக கண்டுபிடிச்சிடும், ரைட். ஐ யூஸ் திஸ் மெத்தட். ஓகே. ஸோ என்ன பண்ணுறேன்னா, எஃப்எக்ஸ் கண்டுபிடிச்சிட்டேன், எஃப்ஒய் கண்டுபிடிச்சாச்சு. இந்த ரிலேஷன் அப்படியே சப்ஸ்டியூட் பண்ணுறேன். அப்புறம் ஈக்குவேட்டிங் ரியல் அண்ட் இமேஜினரி பார்ட்ஸ் ஈக்குவேட் பண்ணும்போது எனக்கு இந்த மாதிரி கிடச்சிருது. ஸோ சி வந்து -1, ஏ வந்து ஏயும் பி ஈக்குவலாக இருக்குது. ஸோ இந்த மாதிரி கொஷின் செட் பண்ணுவாங்க, சரிங்களா. ஸோ 4 ஆப்ஷன் எப்படி கொடுப்பாங்கன்னா, ஸோ இதே கொஷின். இப்போ இந்த இடத்துல நம்ம டிஃபரன்ஷியபிளுக்கு பதில் நம்ம என்ன செய்யலாம், எஃப் இஸ் அனலிட்டிக் ஆன் சின்னு கொடுத்தாலும் ஒன்று தான், சரி, சேம் தான், சரிங்க. அனலிட்டிக்காக இருந்தாலும் சிஆர் ஈக்குவேஷனை வெரிஃபை பண்ணும், சரிங்களா. அனலிட்டிக் கொடுத்தாலும் அது அதை விட ஸ்ட்ராங் கண்டிஷன், சரிங்களா. இதை விட அது ஸ்ட்ராங்கர் கண்டிஷன். அது கொடுத்தாலும் ஓகே, அது சேம் ப்ராசஸ். ஸோ இந்த இடத்துல டிஃபரன்ஷியபிள் கொடுத்தாலும் சரி தான், ஆர் அனலிட்டிக் கொடுத்தாலும் ஒன்று தான், சரிங்களா. ரைட், இதை புரிஞ்சுக்கிறீங்க. ஆன் சிஏ கொடுத்துட்டாங்க, எல்லா பாயிண்ட்லையும் கொடுத்துட்டாங்க, ரைட்டுங்களா. இல்லை ஸ்பெசிஃபிக்காக கொடுத்தா ஸ்பெசிஃபிக்காக நம்ம செக் பண்ணிக்கலாம், ஓகேங்களா. ரைட். ஸோ இப்படி கொடுப்பாங்க. ஆப்ஷன் ஏ, சி வந்து -2, ஏ ஈக்குவல் டு பி. ஆப்ஷன் பி, சி ஈக்குவல் டு -1, ஏ ஈக்குவல் டு 1, பி ஈக்குவல் டு -1. ஆப்ஷன் சி, ABC are -1. ABC are -1. Option B. A is equal to 0, B is equal to 0, C is equal to -1. Suppose multiple choice இந்த மாதிரி கொஸ்டின் கேட்டாங்கன்னா நமக்கு எது ஆன்சர், இதெல்லாம் ஆன்சர்னா, ஸோ இது வந்து வராது. ஏன்னா இது 2 அண்டு, இந்த இடத்துல அண்டுன்னு அர்த்தம். இதுவும் ட்ரூவாக இருக்கும், அண்டு, சரிங்களா. அண்டு கண்டிஷனில் இது ஓகே, பட் இது வந்து இன்னும் வராது. இப்போ இந்த கண்டிஷன் ஃபெயிலியர்ஸ், அப்போ இந்த ஆப்ஷன் இது ரிஜெக்ட் ஆகிரும். இப்போ இதில் ஏ ஈக்குவல் டு பின்னு வந்துருச்சா. ஸோ நமக்கு இது 2 வேறு. அப்போ இதில் இந்த கண்டிஷன் வந்து 2 கண்டிஷனுமே இருக்கணும். அப்போ இது ரிஜெக்ட் ஆகிரும், ஓகேங்களா. அப்புறம் ஏபிசி வந்து 3மே -1 கொடுத்துருக்காங்களா. ஸோ அதுவும் ட்ரூ தானே நமக்கு, அதுவுமே ட்ரூ தான். அப்போ இதுவும் ஆப்ஷன் தான். ஏபிசி ஏபி ஈக்குவலாக இருக்கணும், சி வந்து -1 இருக்கணும். ஏபி ஈக்குவலாக இருக்குது, சி வந்து -1, அதுவும் ட்ரூ தான். இது ட்ரூவா? இதுவும் ட்ரூ தான். ஸோ இந்த மாதிரி மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டின் நம்ம இந்த மாதிரி ஆன்சர் பண்ணணும், ஓகேங்களா. ஸோ எம்சிக்யூவில் ஆன்சர் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி நம்ம பண்ணணும், சரிங்களா. ஆக்சுவலாக கொஸ்டின் செட் பண்ணுறவங்க அது எந்த மாதிரி செட் பண்ணுவாங்க தெரியாது. ஆக்சுவலாக அவங்க கொஸ்டின் எடுக்கிறதுல பாதி கொஸ்டின் எரராக தான் இருக்கும். ஆக்சுவலாக லாஸ்ட் இயர் கொஸ்டினில் ரொம்ப எரர், சரிங்களா. கொஸ்டின் எடுக்க அவங்க அடுத்து என்ன பண்ண நம்ம கஷ்டப்பட்டு ஆன்சர் பண்ணியிருப்போம், அது கடைசியில் ஸ்டார் கொஸ்டின் போட்டு விட்ருப்பாங்க. அப்புறம் சில கொஸ்டினுக்கு அவங்க விளக்கம் கொடுப்பாங்க, நம்மளால் ஏற்றுக்க முடியாது, சரிங்களா. ரைட். ஸோ அதை விட்டுருவோம். ஸோ அப்பார்ட் ஃப்ரம் நாலேஜ், ரைட். ஸோ அடுத்து அதேமாதிரி பாருங்கள். ஆக்சுவலாக இது ஆர்மன் சார் புக்கில் உள்ள கொஸ்டின்ஸ், ஓகேங்களா. ஸோ அதை பார்த்துக்குங்க. ஸோ இதெல்லாம் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ், ரைட்டுங்களா. ஸோ இப்படி கொடுத்துட்டாங்கன்னா அந்த கண்டிஷனை டேரெக்டாக எழுதிட்டேன். ஸோ எஃப்எக்ஸ் நான் கண்டுபிடிச்சி இந்த இடத்துல ப்ளேஸ் பண்ணிட்டேன், எஃப்ஐயை கண்டுபிடிச்சி இந்த இடத்துல ப்ளேஸ் பண்ணிவிட்டு ஈக்குவேட்டிங் ரியல் அண்ட் இமேஜினரி பார்ட்ஸ் போட்டேன். ஸோ இப்போ 2A ஈக்குவல் சி, சி ஈக்குவல் 2B கிடச்சிச்சு. ஸோ 2A ஈக்குவல் 2B ஈக்குவல் டு சின்னு எனக்கு ஒரு ரிலேஷன் கிடச்சிச்சு, ஓகேங்களா. ரைட். அதே மாதிரி நெக்ஸ்ட்டு பாருங்கள். இஃப் எஃப் ஆஃப் ஆக்சுவலாக இதுக்கு அடுத்த கொஸ்டினாக இருக்கும், இது கொடுத்துருந்தாங்க. ஸோ அனலிட்டிக் அதாவது டிஃபரன்ஷியபிலிட்டின்னு கொடுத்தாங்க, நான் அனலிட்டிக் நான் மாற்றிட்டேன், சரிங்களா. அப்படி கொடுத்து ஏபிசி கேட்டிருப்பாங்க. ஏ வேல்யூ ஏக்கும் பிக்கும் ஏ ஈக்குவல் -பியாக இருக்கும், சி வந்து 1 இருக்கும், சரிங்களா. இது நீங்கள் ஆன்சர் கொண்டு வந்துடும், நீங்களா ட்ரை பண்ணி ஆன்சர் கொண்டு வந்துருங்க. ஓகே. நெக்ஸ்ட் கொஸ்டின் என்னென்னா, நெக்ஸ்ட் அடுத்த கண்டென்ட் போகிறோம். ஸோ அடுத்து என்னென்னா ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா, நீங்கள் இந்த நோட்டை ஃபஸ்ட்டு படிச்சுக்கோங்க. இது வெரி 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 இம்பார்ட்டன்ட், வெரி 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 இம்பார்ட்டன்ட். ஸோ இந்த நோட்ஸ் தெரியாமல் தான் நிறைய பேர் இது. ஆக்சுவலாக என்னென்னா
எஃப் டிஃபரன்ஷியல் அட்டு ஏன்னு சொல்கிறது வேறு, ஏ ஒன்லின்னு சொல்கிறது வேறு, வித்தியாசம் இருக்குது. ஏ ஒன்லின்னா இதில் மட்டும்தான் டிஃபரன்ஷியல், மற்ற எதுலேயுமே டிஃபரன்ஷியல் இல்லைன்னு அர்த்தம். அப்போது ஒரே ஒரு பாயிண்டில் மட்டும் எஃப் டிஃபரன்ஷியபிளாக இருந்தால் எஃப் வந்து சியில் உள்ள எந்த ஒரு பாயிண்ட்லேயும் அனலிட்டிக்காக இருக்காது. என்ன காரணம்? அதான் டெஃபினிஷன் ஆஃப் அனலிட்டிக் ஃபங்க்ஷன். ஒரு ஃபங்க்ஷன் வந்து அனலிட்டிக் எப்போ சொல்லணும்னா, இது டீன்னு கொடுத்தாச்சு, இது ஏங்கிற பாயிண்டில் தான் நினச்ச போகிறோம். டிஃபரன்ஷியபிள் ஏங்கிற பாயிண்டில் மட்டும்தான் இருக்குது. அப்போ நம்ம என்ன பண்ணணும்னா, இதை சுற்றி ஏதோ ஒரு நெய்பர்ஹுட் வரைகிறோம். ஸோ எந்த ஒரு நெய்பர்ஹுட் வரைஞ்சாலும் ஏதோ ஒரு நெய்பர்ஹுட்டில் உள்ள ஒவ்வொரு பாயிண்ட்லையும் எஃப் வந்து டிஃபரன்ஷியபிளாக இருந்துச்சுன்னா அந்த ஏங்கிற பாயிண்டில் எஃப் வந்து அனலிட்டிக்னு சொல்லுவோம். சரிங்களா? ஆனால் இங்கே நடந்திருக்கு, அந்த ஒரே ஒரு பாயிண்டில் மட்டும்தான் இருக்குது. இப்போ இதை சென்டராக வச்சு எந்த ஒரு ஓப்பன் பாலுங்கிறது இன்டீரியர் ஆஃப் த சர்க்கிள். சரிங்களா? ஒரு ஓப்பன் சர்க்குலர் டிஸ்க்கு. சரிங்களா? வரையும் போது அதில் என்னது நிறையா பாயிண்ட்ஸ் இருக்கும். அந்த பாயிண்ட்லாம் என்னது எஃப் வந்து நாட் டிஃபரன்ஷியபிளாக இருக்கும். அப்போது ஏங்கிற பாயிண்ட்லேயே அனலிட்டிக் கொண்டு வர முடியாது. சரிங்களா? அப்போ அதே மாதிரி டிஃபரன்ஷியல் இந்த ஒரு பாயிண்டில் மட்டும் ஏலேயே அனலிட்டிக் கொண்டு வர முடியாது. சரிங்களா? அப்போது வேறு எந்த ஒரு பாயிண்ட்லையும் நம்ம அனலிட்டிக் கொண்டு வர முடியாது. சரிங்களா? ஸோ இது ஒரு முக்கியமான எஃப் வந்து ஒரே ஒரு பாயிண்டில் மட்டும்தான் அனலிட்டிக்காக இருந்ததுன்னா எஃப் இஸ் நோவேர் அனலிட்டிக் ஆன் சி. ஓகேங்களா? ரைட், இது ஒரு இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். அடுத்த கொஸ்டின் பாருங்கள். சப்போஸ் இது அப்படியே மாற்றி எஃப் இஸ் டிஃபரன்ஷியபிள் ஆன் சி, ஒவ்வொரு பாயிண்ட்லேயும் டிஃபரன்ஷியபிளாக இருக்குது. ஸோ என்டையர் காம்ப்ளெக்ஸ் பிளேன் இல்லை ஒவ்வொரு பாயிண்ட்லேயும் என்னது ஃபங்க்ஷன் வந்து டிஃபரன்ஷியபிளாக இருக்குது. இப்போ என்ன ஆகும்? இப்போ இந்த டிஃபரன்ஷியபிளாக இதை சுற்றி ஏதோ நெய்பர்ஹுட்டில் உள்ள ஒவ்வொரு பாயிண்ட்லேயும் என்னது ஃபங்க்ஷன் டிஃபரன்ஷியபிளாக இருக்கும். அப்போ இந்த பாயிண்டில் அனலிட்டிக் வந்துடும். அதே மாதிரி இங்கே ஸோ எல்லா பாயிண்ட்லேயும் என்னது ஃபங்க்ஷன் வந்து அனலிட்டிக்காக மாறிடும். சரிங்களா? புரிஞ்சுக்குவீங்கன்னு நினைக்கிறேன். ஓகேங்களா? ஸோ இது இதே மாதிரி நம்ம என்னது எந்த ஒரு பாயிண்ட்லையும் டிஃபரன்ஷியபிலிட்டி இருக்கும். அது சுற்றி எந்த ஒரு நெய்பர்ஹுட் வரைஞ்சால் அதில் ஒவ்வொரு பாயிண்ட்லேயும் டிஃபரன்ஷியபிளாக இருக்கும். இமேஜின் தட். சரிங்களா? ஓகே. ஸோ அப்போ அதனால் எஃப் வந்து டிஃபரன்ஷியபிள் ஆன் சியாக இருந்தால் எஃப் இஸ் என்டையர் ஃபங்க்ஷன், தட் இஸ் எஃப் இஸ் அனலிட்டிக் ஆன் சியாக இருக்கும். ஸோ இது ரொம்ப முக்கியமான கொஸ்டின்ஸ். சரிங்களா? ஸோ இதை யூஸ் பண்ணி தான் நெக்ஸ்ட் ப்ராப்ளம் போட போகிறோம். சரிங்களா? ஸோ நிறைய பேருக்கு இந்த கான்செப்ட் தான் தெரிய மாட்டுது. ஓகே, சரி பார்ப்போம். ப்ரூவ் தட் இந்த ஃபங்க்ஷன் கொடுத்துட்டாங்களா, இட்ஸ் டிஃபரன்ஷியபிள் ஆன் சின்னு சொல்லணும். பார்ப்போம். ஆக்சுவலாக இப்போ இது ப்ரூவ் தட் கொஸ்டின் நம்ம எம்சிக்யூ கேட்க மாட்டாங்க. இதே மாதிரி 4 ஆப்ஷன் கொடுக்க போகிறாங்க, அவ்வளோதான். எப்படி கொடுப்பாங்கன்னா, இந்த இது கொடுத்து டிஃபரன்ஷியபிள் ஆன் சி கொடுப்பாங்க, இஃப் இஸ் டிஃபரன்ஷியபிள் அட்டு செட் ஈக்குவல் 0 ஒன்லின்னு கொடுப்பாங்க, கண்டினியூட்டி அட்டு செட் ஈக்குவல் 1ன்னு மட்டும் கொடுப்பாங்க, அனலிட்டிக் அட்டு செட் ஈக்குவல் 0 ஒன்லி. இந்த மாதிரி கொடுத்து கேட்கும்போது நமக்கு இதான் ஆப்ஷன் வரும். சரி, அந்த மாதிரி நம்ம வந்து கொஸ்டினை வந்து எம்சிக்யூவில் ஆன்சர் பண்ண ட்ரை பண்ணணும். சரிங்களா? உங்களுக்கு தான் நாலேஜ் தான். கொஸ்டின் வந்து எப்படினாலும் கேட்கலாம். சரிங்களா? இதுலேருந்து எப்படி நம்ம சொல்ல வரோம். சரிங்களா? ரைட், அது நம்ம எம்சிக்யூ சால்வ் பண்ணும்போது எல்லாமே அதை டிஸ்கஸ் பண்ணுவோம். ரைட். ஸோ அப்போ அது ரியல் பார்ட் இமேஜினரி பார்ட் தனித்தனியாக பிரிச்சுட்டேன். ஆர் ஸ்கொயர் இஸ் ஐசோமார்பிக் டு சி. ஓகேங்களா? ரைட். ஸோ யூஎக்ஸு விஒய் கண்டுபிடிச்சாச்சா? 2 இங்கே வி 3 இங்கே. ஓகே. ஸோ நம்ம யூஎக்ஸ் ஈக்குவல் டு விஒய் இங்கே கரெக்டாக வந்துருச்சு, ஈக்குவாலிட்டி வந்துருச்சு. இங்கே சைன் சேஞ்ச் ஆகி வரணும், வந்துருச்சு. கரெக்டாக? இப்படி எழுதிட்டேன்னா 2 ஈக்குவலாக இருக்கணும். இப்படி எழுதிட்டோம்னா இது 2 ஈக்குவலாக இருக்கணும். இது 2க்கு சைன் மட்டும் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஸோ நாங்கள் இப்படி தான் எழுதுவேன். யூஎக்ஸ் வி இப்படி எழுதிட்டு இந்த ஃபார்மெட் எழுதிட்டு இந்த இடத்துல ஒரு ஏரோ போட்டு பார்ப்பேன். இது 2 சேம் நம்பராக இருக்கணும், இருக்கா? சேம் ஃபங்க்ஷன் சேமாக இருக்கணும், இருக்கா? இங்கே வந்து இதுக்கு வந்து சேமாக இருக்கும், கான்ஸ்டன்ட் மட்டும் மைனஸ் டேம் மட்டும் மாறும். அப்படி இருந்துச்சுன்னா எக்ஸ்னால் இந்த இடத்துல -x, 2xyனா அந்த இடத்துல -2xy அப்படி இருக்கான்னு பார்ப்பேன். ஸோ அப்படி இருந்துச்சுன்னா ஓகே, எஃப் வந்து அதாவது சிஆர் ஈக்குவேஷனை இப்படி தான் சாட்டிஸ்ஃபை அப்போ என்னது. ஸோ இது எல்லா பாயிண்ட்லையும் ட்ரூவாக இருக்கும். ஸோ எனி பாயிண்ட் ஏ பிலாங்ஸ் டு சி, யூஎக்ஸ் வந்து சாட்டிஸ்ஃபை பண்ணுது. ஸோ எல்லா பாயிண்ட்லையும் சிஆர் ஈக்குவேஷன்ஸ் ஆர் வெரிஃபைடு ஆர் சாட்டிஸ்ஃபைடு. ஓகேங்களா? therefore அடுத்து என்ன பண்ணுறேன்னா, நமக்கு சஃபிஷியன்ட் கண்டிஷன் ஃபார் டிஃபரன்ஷியபிலிட்டி தெரியும். சரிங்களா? இப்போ என்னது இந்த பார்ஷியல் டெரிவேட்டிவ்ஸ் கண்டுபிடிக்கிறேன், எல்லாமே நமக்கு என்னது கான்ஸ்டன்ட் ஃபங்க்ஷன் தான். அதனால் இது வந்து எக்ஸிஸ்ட் ஆன் சி, சிலே என்னது டெரிவேட்டிவ் எக்ஸிஸ்ட் ஆகிருக்கும், சிக்கே எக்ஸிஸ்ட் ஆகிருக்கும். அதே மாதிரி கண்டினியூஸ் ஆன் சி, எல்லா பாயிண்ட்லேயும் என்னது கண்டினியூட்டியாக இருக்கும். இந்த ரைட்டுங்களா? ரைட். அதாவது கண்டினியூஸ்லி டிஃபரன்ஷியபிள் ஃபங்க்ஷன் தான் சொல்லுவோம். இதுக்கு மீனிங் என்ன? கண்டினியூஸ்லி டிஃபரன்ஷியபிள் ஃபங்க்ஷன் சி டேஷ். ஓகே. இப்போ சிஆர் ஈக்குவேஷன் சாட்டிஸ்ஃபை அட் எவ்ரி பாயிண்ட் ஆஃப் சி. அப்போ என்ன சொல்லிடலாம்னா, எஃப் இஸ் டிஃபரன்ஷியபிள் ஆன் சி. ஒவ்வொரு பாயிண்ட்லேயும் சாட்டிஸ்ஃபை பண்ணியிருக்கு, ஒவ்வொரு பாயிண்ட்லையும் கண்டினியூஸாக இருக்குது, எல்லா பாயிண்ட்லையும். அப்போ அந்த எஃப் இஸ் டிஃபரன்ஷியபிள் ஆன் சின்னு சொல்லலாம். அப்போ அந்த நோட் சொன்னது தெரியுமா? எஃப் இஸ் அனலிட்டிக் ஆன் சின்னு சொல்லலாம். தஃபோர் எஃப் இஸ் அன் என்டையர் ஃபங்க்ஷன். ஓகேங்களா? ரைட். ஸோ இதை ஆல்ரெடி நான் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன்.
ஸோ நெக்ஸ்ட்டு கொஸ்டின் பாருங்கள், என்ன கொடுத்துருக்கோம்னா எஃப் ஆஃப் இசட் இந்த மாதிரி டிஃபைன் பண்ணியாச்சு. ஸோ ரியல் பார்ட் இமேஜினரி பார்ட் பார்ஷியல் டெரிவேட்டிவ்ஸ் கண்டுபிடிச்சிட்டேன். இப்போ நம்ம என்ன பார்க்கணும்னா இந்த ரெண்டு விஷயத்த பார்க்கணும். இது ரெண்டும் எப்போ ஈக்குவலாக இருக்குன்னு பார்க்கணும். எப்போ ஈக்குவலாக இருக்கும்னா இது ரெண்டும் ஃபஸ்ட்டு, இப்போ இது ரெண்டும் எப்போ ஈக்குவலாக இருக்கும்னா, அதாவது நீங்கள் ரெண்டு கேஸையும் பார்க்கணும். அதாவது 0, y இந்த சாய்ஸில் இந்த ரெண்டு ஈக்குவலாக இருக்கும், அல்லது 0, x. ஸோ இந்த ரெண்டு சாய்ஸில் இது ரெண்டும் ஈக்குவலாக வரும். சரிங்களா? அதே மாதிரி இது ரெண்டு எப்போ ஈக்குவலாக வரும், சேம் சான்ஸ். ஸோ இது ரெண்டு எப்போ ஈக்குவலாக இருக்கும்னா 0ல் மட்டும்தான் ஈக்குவலாக இருக்கும். இது ரெண்டு மைனஸ், அதாவது மைனஸ்னு வரணும். ஓகேங்களா? இது வந்து மைனஸில் மட்டும் டிஃபர் ஆகணும். அது மைனஸில் மட்டும் டிஃபர் ஆகணும் என்ன வரணும், இதுவும் சேம் தான். சரிங்களா? 0, y. ஸோ அப்போது ரெண்டையும் கம்பைன் பண்ணும்போது இந்த பாயிண்டில் மட்டும்தான் என்ன ஆகும்னா, ஆக்சுவலாக என்னென்னா இந்த வரைஞ்சிருக்கேன் பாருங்கள், CR equation are satisfied on x, y belongs to R2, x is 0 or y 0. Actually, real axis or imaginary axis. S is consist of set of points in real axis, set of points in imaginary axis. அந்த பாயிண்டில் மட்டும் தான் CR equation வெரிஃபை பண்ணோம். சரிங்களா? ரைட். அப்போ CR equation is very satisfied at these points. ரியல் ஆக்சிஸில் உள்ள ஒவ்வொரு பாயிண்ட்லேயும், இன்க்ளூடிங் ஆர்ஜின். இமேஜினரி ஆக்சிஸில் உள்ள ஒவ்வொரு பாயிண்ட்லேயும் ஸோ CR equation வந்து சாட்டிஸ்ஃபை பண்ணுது. சரிங்களா? ரைட். அடுத்து இது எல்லாமே பாலினாமியல் ஃபங்க்ஷனாக இருக்கிறதுனால என்னது, ஸோ டெரிவேட்டிவ்ஸ்லாம் ஃபஸ்ட் ஆர்டர் டெரிவேட்டிவ்ஸ்லாம் எக்ஸிஸ்ட் ஆகும், சியில் கண்டினியூஸாக இருக்கும். அதே நேரத்தில் CR equation இந்த பாயிண்டில் மட்டும்தான் உங்களுக்கு சாட்டிஸ்ஃபை பண்ணுது. அப்போது இந்த பாயிண்டில் மட்டும்தான் என்னது எஃப் வந்து இதாக இருக்கும். எஃப் இஸ் டிஃபரன்ஷியல் ஆன் திஸ் கலெக்ஷன் ஒன்லி. எஃப் வந்து இந்த கலெக்ஷனில் மட்டும்தான் டிஃபரன்ஷியபிளாக இருக்கும், வேறு எந்த ஒரு பாயிண்ட்லேயும் இருக்காது. ஏன்னா CR equation இந்த பாயிண்டில் மட்டும்தான் நமக்கு என்ன இருக்குன்னா சாட்டிஸ்ஃபை பண்ணுது. சரிங்களா? ஸோ இது ரெண்டும் சி வரைக்கும் போனால் கூட CR equation இதில் தான். அப்போ மினிமம் கண்டிஷன் தான் எடுக்கணும். ஓகே, ரெண்டு அப்போ இன்டர்செக்ஷன், இது மூணுக்குமே இன்டர்செக்ஷன் கண்டுபிடிக்கும்போது இதான் வந்துடும். சரிங்களா? ஸோ ஓகே, அப்போது இந்த பாயிண்டில் மட்டும்தான் என்னது எஃப் வந்து டிஃபரன்ஷியபிளாக இருக்குது. டிஃபரன்ஷியபிள் ஆன் எஸ், இது ஒரு இம்பார்ட்டன்ட். ஆக்சுவலாக இதெல்லாம் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். இதில் அழகாக கொடுத்துருப்பாங்க, இந்த புக்கில் நிறையா கொடுத்துருப்பாங்க. ஸோ லைன் பை லைனாக கொடுத்துருப்பாங்க. சரி, ஓகே, அதில் புக்கில் இருந்துச்சு. ஓகே, இங்கே இருக்கா. ஸோ இப்போ என்ன பண்ணுறேன்னா ஆன் எஸ். ஆக்சுவலாக அங்கே புக்கில் வந்து கொஞ்சம் வித்தியாசமாக கொடுத்துருப்பாங்க. நான் உங்களுக்கு தெளிவான புரிகிற மாதிரி கொடுத்தேன். ஆன் எஸ்ன்னு கொடுத்தேன். எஸ்ஸுங்கிறது இந்த இடத்துல மென்ஷன் பண்ணிட்டேன். அங்கே ரியல் ஆக்சிஸ் ஆர் இமேஜினரி ஆக்சிஸ்ன்னு கொடுத்துருப்பாங்க. நான் இப்படி கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். ரைட்டுங்களா? இப்போ என்ன பண்ணால், ஸோ அனலிட்டிக் ஃபங்க்ஷன் செக் பண்ணணும். அப்போ நம்ம இப்போ சப்போஸ் இந்த பாயிண்டில் செக் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்க. இப்போ இதை சுற்றி ஏதோ ஒரு எப்சிலான் ரேடியஸ் வச்சு நான் ஒரு ஓப்பன் டிஸ்க், சர்க்குலர் டிஸ்க் வரையும் போது இப்போ இந்த பாயிண்ட்லலாம் இந்த ஃபங்க்ஷன் வந்து டிஃபரன்ஷியபிளாக இருக்கணும். அப்போ தான் இந்த பாயிண்டில் அனலிட்டிக்காக இருக்கும். அப்போது இந்த பாயிண்டில் இந்த ஃபங்க்ஷன் வந்து நாட் டிஃபரன்ஷியபிளாக இருக்குது. அப்போ எந்த ஒரு ரேடியஸ் எடுத்து இதை சென்டராக வச்சு எந்த ஒரு ரேடியஸ் எடுத்து ஒரு ஓப்பன் பால்ஸ் வரைஞ்சா, ஓப்பன் சர்க்குலர் டிஸ்க் வரைஞ்சா, அதில் உள்ள ஒவ்வொரு பாயிண்ட், எந்த ஒரு பாயிண்ட்லையும் என்னது அந்த பாயிண்ட்டை தவிர எந்த ஒரு பாயிண்ட்லையும் ஃபங்க்ஷன் வந்து டிஃபரன்ஷியபிளாக இருக்காது. அதனால் என்னது இந்த பாயிண்டில் நாட் அனலிட்டிக். அதேமாதிரி இந்த பாயிண்டில் நாட் அனலிட்டிக். அப்போ ஒய் ஆக்சிஸில் ஒவ்வொரு பாயிண்ட்லையும் என்னது அனலிட்டிக் இருக்காது. அதே மாதிரி இங்கே உள்ள ஒவ்வொரு பாயிண்ட்லையும் அனலிட்டிக் இருக்காது. அப்போ இங்கெல்லாம் இல்லை. இப்போ இங்கே வந்து ஃபங்க்ஷன் டிஃபரன்ஷியபிலிட்டியே இல்லை. அப்போ அங்கே அனலிட்டிக் பேசவே முடியாது. புரியுதுங்களா? அப்போது இந்த 4 குவார்ட்டர்லையும் அனலிட்டிக் வராது, டிஃபரன்ஷியபிலிட்டி வராது. அதனால் அனலிட்டிக் வராது. இப்போ எக்ஸ் ஆக்சிஸில் டிஃபரன்ஷியபிலிட்டி வரும், அனலிட்டிக் வராது. அப்போது பொதுவாக எஃப் இஸ் நோவேர் அனலிட்டிக் ஆன் சி. ஓகேங்களா? ஸோ இதெல்லாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லான நோட்ஸ் உங்களுக்கு. ரைட்டாக இந்த மாதிரிலாம் யாரும் எக்ஸ்பிளைன் பண்ண மாட்டாங்க. சரிங்களா? ஸோ அதனால் கொஞ்சம் கரெக்டாக ஃபாலோ பண்ணிட்டு வாங்க. ஓகே, ஸோ யாரும் சொல்ல மாட்டாங்கன்னு சொல்லி அது சொல்கிறவங்க கம்மியாக இருப்பாங்க. ஒரு 10% தான் இந்த மாதிரி இருப்பாங்க. சும்மா மற்றவங்களாம் ஓகே ஈஸியாக 2 சம்மை போடுவாங்க. சிம்பிளாக இருக்க 2 சம்மை போட்டு ஏன்னா அதை உட்காந்து எழுதுவாங்க. எப்படி எஃப் ஆஃப் எக்ஸ் செட்டு என்ன கொடுத்தா எக்ஸ் ஸ்கொயரு ஒய் ஸ்கொயரு இப்படி எழுதி அதை சொல்லி 10 நிமிஷம் 5 நிமிஷத்தை எக்ஸ்டெண்ட் பண்ணி எல்லாத்தையும் சொல்லி கான்செப்டை சொல்ல மாட்டாங்க. கான்செப்டை கிளியராக சொல்ல மாட்டாங்க. அவங்களுக்கு தான் இந்த உங்களுக்கு என்ன தெரியுமோ அதை தான் கரெக்டாக எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. உங்களுக்கு என்ன தெரியலையோ அவங்க எக்ஸ்பிளைன் பண்ண மாட்டாங்க. அது வந்து அவங்களோட இன்னிபிலிட்டி. சரிங்களா? ஸோ பொதுவாக கிளாஸ் எடுக்கிறவங்க வந்து உங்களுக்கு என்ன தெரியல, தெரிஞ்சதை அவங்க எக்ஸ்பிளைன் பண்ணக்கூடாது. அதான் கான்செப்ட். டைம் வேஸ்ட் பண்ணக்கூடாது. உங்களுக்கு என்ன தெரியல, தெரியாமல் இருக்கிறத அவங்க எக்ஸ்பிளைன் பண்ணணும். சரிங்களா? ஸோ அதான் வந்து டீச்சிங்களோட
டீச்சிங் வந்து பெஸ்ட்டாக இருக்குது, அதான் பெஸ்ட் டீச்சிங் சொல்லுவாங்க. சரிங்களா? இது சிம்பிளாக இருக்க எக்ஸ்பிளைன் பண்ணணும் அவசியமே கிடையாது. ஓகேங்களா? ஒரு ஒரு ரொம்ப காம்ப்ளெக்சிட்டியாக உள்ள ஃபங்க்ஷனை சிம்பிளாக எக்ஸ்பிளைன் பண்ணுறோம். ஓகேங்களா? ரைட். ஸோ அடுத்த கொஷின் பாருங்கள். ஆக்சுவலாக நிறைய பேர் என்ன பண்ணுவோம்னா இந்த பார்ப்போம், இது பார்த்தோன்னே இட்ஸ் பாலினாமியல். ஸோ பாலினாமியல்ஸ் என்டையர் ஃபங்க்ஷன், ஸோ அனலிட்டிக், ஸோ டிஃப்ரெண்ட் அப்படிலாம் இங்கே கிடையாது. சரிங்களா? அதாவது இங்கே செட் பார்னு ஒருத்தன் வந்திருக்கான் பார்த்தீங்கன்னா தான் பிரச்சனை நமக்கு. ஓகே, இது வந்து என்டையர் ஃபங்க்ஷன் வராது. சரிங்களா? ரைட். ஸோ பார்ப்போம். எஃப் ஆஃப் இசட் ஈக்குவல் இப்படி கொடுத்து இசட்டுக்குள்ள எக்ஸ் ப்ளஸ் ஐ கொடுத்து ரியல் இமேஜினரி பார்ட் பிரிச்சுட்டு யூஎக்ஸ் இதெல்லாம் கண்டுபிடிச்சாச்சா. இப்போ நம்ம இது ரெண்டும் நாட் ஈக்குவல் டு எந்த ஒரு பாயிண்ட்லேயும் வராது. இந்த எந்த ஒரு காம்ப்ளெக்ஸ் நம்பரையும் இது ரெண்டு ஈக்குவலாக கொண்டு வர முடியாது. ஏன்னா 6 cannot be -2 at எனி வேல்யூ. அப்போ இதை பற்றி நம்ம கவலைப்பட வேண்டாம். அப்போ எந்த ஒரு பாயிண்ட்லேயும் என்ன சிஆர் ஈக்குவேஷன் வெரிஃபை பண்ணாது. அப்போ அதனால் எந்த ஒரு பாயிண்ட்லேயும் என்னது நோவேர் டிஃபரன்ஷியபிள் ஆன் சி, அதனால் நோவேர் அனலிட்டிக் ஆன் சி. ரைட்டுங்களா? ரைட். அதேமாதிரி நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். செட் பார் மால்லஸ் ஸ்கொயர். ஸோ செட் பார்னால் எக்ஸ் மைனஸ் ஐஒய், செட்னா எக்ஸ் ப்ளஸ் ஐஒய்னு எடுத்துட்டிங்கன்னா பார் எடுக்கும்போது அது கான்ஜுகேஷன். ஸோ ரியல் இமேஜினரி பண்ணி யூவி இதெல்லாம் கண்டுபிடிச்சாச்சு. இங்கே என்ன பிரச்சனைனா இது ரெண்டும் எப்போ ஜீரோவாக வரும்னா, எப்போ ஈக்குவலாக வரும்னா ஜீரோவில் மட்டும்தான் ஈக்குவலாக வரும். இப்போ இதுவும் அதே மாதிரி எப்போ சைன் மாதிரி வரும்னா ஜீரோவில் மட்டும்தான். ஓகே, அப்போ ஜீரோவில் மட்டும்தான் இது என்னது சிஆர் ஈக்குவேஷன் சாட்டிஸ்ஃபை பண்ணுது. அப்போ என்னென்னா ஜீரோவில் மட்டும் சாட்டிஸ்ஃபை பண்ணுது. பார்ஷியல் டெரிவேட்டிவ்ஸ்லாம் ஃபஸ்ட் ஆர்டர் பார்ஷியல் டெரிவேட்டிவில் கண்டினியூஸ் அட் ஜீரோவில் இருக்குது. பார்ஷியல் டெரிவேட்டிவ்ஸ் ஒவ்வொரு நெய்பர்ஹுட்லேயும் என்ன ஆகும்னா எக்ஸிஸ்ட் ஆகும். சரிங்களா? ஸோ அதனால் எஃப்இஸ் வந்து டிஃபரன்ஷியபிள் அட்டு செட் ஈக்குவல் 0ங்கிற பாயிண்டில் வந்து டிஃபரன்ஷியபிளாக இருக்கும். அதில் மட்டும்தான் டிஃபரன்ஷியபிளாக இருக்குது. அதனால் எஃப்இஸ் நோவேர் அனலிட்டிக் ஆன் சி. ஓகேங்களா? ஓகே, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஸோ நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம்னா நெக்ஸ்ட் கிளாஸ் வந்து என்ன பண்ண போகிறோம்னா இது முடிச்சிட்டோம். இப்போ ப்ராப்ளம் போட்டாச்சு அனலிட்டிக் ஃபங்க்ஷன். நெக்ஸ்ட் வந்து ஹார்மானிக் ஃபங்க்ஷன் என்ன பண்ணணும், ஹார்மானிக் கான்ஜுகேஷன்ஸ். ஸோ யூ கொடுத்து வி கொடுத்து யூ, அப்புறம் ரெண்டையும் கொடுத்து ஃபங்க்ஷன் எப்படி பண்ணுறோம், அப்புறம் அதோட ப்ராப்பர்ட்டிஸ். அனலிட்டிக் ஃபங்க்ஷனாக இருந்தால் என்ன நடக்கும், கான்ஸ்டன்ட் ஃபங்க்ஷன்ஸ் அந்த மாதிரி சில முக்கியமானதை பார்த்துட்டு அதை இது முடிச்சதுக்கப்புறம் கன்ஃபார்மல் மேப்பிங். ஸோ இன்றைக்குள்ளே அந்த கான்செப்ட் முடிச்சுட்டு நாளையிலேருந்து சாப்டர் 2 or 3க்கு போகணும். நாளையிலேருந்து எப்படியாச்சும் காம்ப்ளெக்ஸ் இன்டகிரேஷன் நம்ம ஜம்ப் பண்ணணும். ஓகேங்களா? ஓகே, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நீ கண்டினியூஸாக காம்ப்ளெக்ஸில் அரை மணி நேரத்துக்கு 1 மணி நேரத்துக்கு ஒரு வீடியோஸ் வந்துக்கிட்டே இருக்கும் உங்களுக்கு. காம்ப்ளெக்ஸ் ஆர் பியூர் மேக்ஸில் மாற்றி வீடியோஸ் வரும். காம்ப்ளெக்ஸ் போட்டு பிடிச்சதுக்கப்புறம் அடுத்து லீனியரு ரியலு இப்படி மாற்றி வரும்.